இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம யாருக்கு என்ன கால் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த கால் கனெக்ட் ஆகிறதுக்கு மினிமம் டைம் ஆஃப் 15 seconds to 20 seconds எடுத்துக்குது. ஏங்கிற ரீசன் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு அவேர்னஸ் வாய்ஸ் நோட் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த அவேர்னஸ் வாய்ஸ் நோட் எதை பற்றிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சைபர் கிரைம் பற்றி. அண்ட் எதுக்காக இந்த வார்னிங் கொடுக்குறாங்க? ரீசெண்ட் டேஸில் சைபர் கிரைம் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. சைபர் கிரைம்ஸ் வந்து நிறைய இருக்கு. பட் டே டு டே லைஃப்னு பார்த்தா ஆன்லைன் ஸ்கேமிங் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பண்ணுறாங்க. இதில் பாதிக்கப்படுறவங்க யாரு? ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், நெக்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ் என்ன, நம்ம வேலைக்கு போகிறோம், இன்னும் கொஞ்சம் பாக்கெட்டுக்கு காசு சேர்த்துக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிறவங்க. செகண்டரி, நம்ம இங்கே படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, ஸோ அப்ராடில் போய் வேலை செய்யணும் என்ன, அங்கே போய் வேலைக்கு ட்ரை பண்ணா என்ன, ஸோ அதுக்கு ஏதாவது ஏஜென்சி இருக்குமான்னு பார்க்குறாங்க. அந்த ஏஜென்சிஸ் ஆன்லைனில் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் என்னென்ன அஷூரன்ஸ் கொடுப்பாங்கன்னா, உங்களோட விசா ப்ரொசீடிங்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி ஏமாத்து. அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி ஸ்கேம் நிறைய இருக்குது. இந்த ஸ்கேமில் நிறைய பேர் ஈஸியாக ஏமாந்துடுறாங்க. பட் அந்த இதில் நீங்கள் ஏமாந்து தொலைச்ச காசை ரிட்ரீவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சைபர் கிரைம் கொடுத்துருக்கிற டோல் ஃப்ரீ நம்பர் 1930 அப்படிங்கிற நம்பர்லேயோ இல்லைன்னா இந்த லிங்க்லேயோ போய் உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அதை எஃப்ஐஆர் ஆகிறதுக்கு முன்னாடியே வித் த CSR நம்பர் மட்டுமே நீங்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி உங்களோட அமௌண்ட், அதாவது நீங்க தொலைச்ச அமௌண்ட்டை எவ்வளவு சீக்கிரம் ரிட்ரீவ் பண்ண முடியுமோ ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் மோர் லீகல் அப்டேட்ஸ் ஃபாலோ இன்ஸ்டா.